அடுத்தது என்ன? மாற்றம் தவிர வேறில்லை. ஏனெனில் 50 ஆண்டுகால ஏமாற்றத்திலிருந்து தமிழக மக்களை விடுவிக்க வேண்டுமானால் மாற்றம் ஒன்றை தவிர வேறு வழி இல்லை. முதல் நாள் வாங்கிய சம்பளத்தோடு ஆபீஸ்ல இருந்து ஒருத்தன் ஆபீஸ்ல வாங்கின சம்பளத்தோடு வீட்டுக்கு வந்துட்டு மறுநாள் காலையில் ஆபீஸுக்கு போறதுக்கு பை நிறைய வாங்கின சம்பளத்தை பர்ஸ்ல வச்சுக்கிட்டு பஸ்ல ஏறிட்டான். நல்ல கூட்டம். பஸ்ல ஏறின 10வது செகண்ட் பர்ஸ காணோம். பதட்டமாகி தேடி பார்த்தான். யார் எடுத்தான்னு தெரியல. ஆபீஸ் போறதுக்கு 10 ரூபா வேணும், ஆபீஸ் திரும்ப வர்றதுக்கு 10 ரூபா வேணும். எல்லா சம்பளமும் போயிடுச்சு. யாராவது 20 ரூபா கொடுங்கன்னு உதவி கேட்டா ஒருத்தரும் கொடுக்கல. ஒரே ஒருத்தர் உதவி செஞ்சார். தம்பி இந்தாங்க, ஆபீஸுக்கு போறதுக்கு 10 ரூபா, ஆபீஸ் வீட்டுக்கு போறதுக்கு 10 ரூபான்னு 20 ரூபா கொடுத்தாங்க. கையெடுத்து கும்பிட்டு, அண்ணே உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கு வீட்டில் வந்து 20 ரூபாய் கொடுத்து நன்றி சொல்றேன்னு சொன்னான். அவர் சொன்னார், என்ன தேடாத, நான் கிடைக்க மாட்டேன், 20 ரூபா கொடுக்கறதுக்காக என் வீட்டுக்கு வர வேணாம் அப்படின்னு அடுத்த ஸ்டாப்ல இறங்கி போயிட்டாரு. 20 ரூபா வாங்கின அந்த பர்ஸை தொலைச்சவனுக்கு தெரியாது 20 ரூபா கொடுத்தவர் தான் பர்ஸை எடுத்தவர்னு. நான் 20 ரூபான்னு சொன்னது பஸ்ல தொலைஞ்சு போன அந்த 20 ரூபானே தானே தவிர வேற எந்த 20 ரூபாயும் நான் சொல்லல. யார் 20 ரூபாய் தொலைந்தவனுக்கு கொடுத்தார்கள் என்றால், இவ்வளவு ஆண்டு காலம் பொதுமக்களின் வரிப்பணத்தை 2 கையாலையும் அள்ளி திருடி தின்றவர்கள். இவங்க காசு கொடுத்தாங்க கொடுத்தாங்க கொடுத்தாங்கன்னா வாங்கினாங்கன்னு ஒருத்தர் இருக்கும்ல, அது யாரு? வாங்க சொல்றேன். ஆமா, யார் முதலில் கொடுத்தது? கொடுத்தவனுக்கு பணம் எங்கே இருந்து வந்தது? கொடுக்கிற துணிவு எங்கே இருந்து வந்தது? பொது சொத்தை கொள்ளையடித்தவர்கள் அதை கொண்டு போய் பசித்திருந்த ஏழைகளுக்கு கொடுத்தார்கள். பசித்தவன் வாங்கியது குற்றமா, கொள்ளையடித்தவன் எடுத்தது குற்றமா என்று மனசாட்சியின் மீது கைவிட்டு சொல்லுங்கள். பணம் வாங்குவது குற்றம் இல்லை என்று மக்கள் நீதி மையம் சொல்லட்டும். ஒருபோதும் சொல்ல மாட்டோம், ஒருபோதும் சொல்ல மாட்டோம். கடந்த காலத்தில் வாங்கியதற்காக மக்களை குற்றம் சொல்லாதீர்கள். நாங்கள் மக்களை குற்றம் சொல்லவில்லை, மக்களே அந்த குற்றத்தை திரும்ப செய்து விடாதீர்கள் என்று மக்களுக்கு சொல்கிறோம். நாங்கள் சொன்னோம், ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம். ஒருவேளை எங்கள் தலைவர் சொன்னார், பணம் கொடுக்காததால் நான் தோற்க நேர்ந்தால் அந்த தோற்பியை பெருமிதமாக கருதுவேன் என்று யாரால் சொல்ல முடியும்? நாங்கள் சொல்லுவோம், ஏனெனில் நாங்கள் பொது சொத்தை கொள்ளையடித்ததில்லை. எங்கள் கைகள் தூய்மையாக இருக்கின்றன. இந்தியாவின் மருத்துவ தலைநகராக சென்னை உருவாவதற்கு காரணம் நீங்கள் அல்ல. 50 ஆண்டுகளுக்கு முன்பு அது காமராஜர் போட்ட விதை. எப்போதும் விதை போடுகிறவர்கள் வேறாகவும் அறுத்துக் கொண்டு போகிறவர்கள் வேறாகவும் இருக்கிறார்கள். வாக்குக்கு பணம் தர மாட்டோம் என்பது நாங்கள் போடுகிற விதை. இலவசங்கள் தரமாட்டோம் என்பது நாங்கள் விதைக்கிற விதை. வரமாட்டோம். அறுவடை வேற யாரும் அடுத்த நினைக்கிறீங்க? ஒருபோதும் அறுக்க விட மாட்டோம். காலம் ஒருபோதும் ஒரே பாதையில் போகாது ரங்கராஜ், அது வேறு வேறு பாதையில் பயணிக்கும் என்று கிளவி சொல்வா. அவன் சேராத அவன் மலமுழுங்கி மகாதேவன். நான் நம்பியதில்லை. மலையை யாராவது முழுங்க முடியுமா என்று வேந்திருக்கிறேன். நான் பிறந்த மதுரை மண்ணில் மலையை முழுங்கினார்கள். பெரும் மலைகளை முழுங்கினார்கள். ஆற்றிலே மண் எடுக்கக்கூடாது, உங்களுக்கும் எனக்கும் தாகம் தீர்க்கும் ஆற்றில் மணல் திருடினீர்கள், குளத்தில் மணல் எடுக்கவில்லை. 1000க்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகளில் தண்ணீர் இல்லை. பெருமையாக சொன்னீர்கள், கழிப்பறைகளை கட்டிவிட்டோம். சபாஸ், கழிப்பறைகள் கட்டிவிட்டார்கள், கழிப்பறைகளில் தண்ணீர் இல்லை. குழந்தைகள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இந்த 50 ஆண்டுகளில் படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவர்கள் பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறார்கள். இது விஷ விதை இல்லாமல் என்ன? மருந்து என்ன ஆகிவிட்டது? மனித உயிரை விடவும் மருந்தின் விலையை உயர்த்தியது யார்? சில உணர்வுகளை தாண்டி சில உண்மையிலே சொல்லியாக வேண்டியது.
இந்தியாவுல 2-3 ஆண்டுகளாக எல்லா மிக முக்கியமான உயிர் காக்கும் மருந்துகளுடைய விலை கிட்டத்தட்ட 70 விழுக்காடு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது நடைமுறை புள்ளி விவரம், நான் சொல்கிற புள்ளி விவரம் அல்ல. தமிழகத்தில் முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தமிழகத்தில் அமலில் இருக்கிறது, அரசு மருத்துவமனைகள் உள்பட. அரசு உருவாக்கிய காப்பீட்டு திட்டங்களின் வழியாக பயன்பெறுவது பெரும்பான்மையாக தனியார் மருத்துவமனைகள் தானே தவிர, காப்பீட்டு திட்டம் இல்லாமல் அந்த பணம் முழுவதையும் பொது மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தால் ஏழைகளுக்கு மருத்துவம் கொடுக்க முடியும் என்பதுதான் உண்மை. தற்போது மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது தனியார் நிறுவனம் அல்ல, பொதுத்துறை நிறுவனம். ஒன்று. இரண்டாவது, மருத்துவ காப்பீட்டின் மூலமாக மருத்துவமனையை தேர்ந்தெடுக்கும் உரிமை பாரதி கிருஷ்ணகுமாருக்கு இருக்கிறதே தவிர தமிழக அரசுக்கு அல்ல. நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள் அப்போல்லவா அரசு மருத்துவமனை என்று, அரசு அல்ல. இல்லை, முடிவெடுக்கும் உரிமை தனிநபர்களுக்கு உண்டு என்பது உண்மையாக இருந்தாலும் தமிழ்நாடு என்கிற மாபெரும் மாநிலத்தில் மருத்துவ காப்பீட்டின் தெளிவாக சிறு துளி அளவுதான் மக்களுக்கு போய் சேர்க்கிறதே தவிர பெரும்பான்மையான சிறிய கிராமப்புறங்களில் ஆரம்ப மருத்துவமனையில் ஆட்கள் இல்லை என்கிற உண்மையை மறந்துவிட்டு நீங்கள் பேசக்கூடாது. அரசாங்கத்தின் புள்ளிவிவரத்தை வைத்துக் கொண்டு பேசாதீர்கள். அங்கன்வாடி பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தை அறிமுகப்படுத்தி என் தாய்மொழியை அப்புறப்படுத்தி விட்டு ஆங்கிலம் தெரியாத ஆட்களை வைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்க வைத்து குழந்தையின் தமிழும் படிக்காமல் ஆங்கிலமும் படிக்காமல் ஒரு தற்குறி தலைமுறையை உருவாக்கி அதற்கு எப்போதும் காசு கொடுத்து அதை விலைக்கு வாங்கி தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கலாம் என்று நீங்கள் விரும்பினால் இல்லை, அது மாறும், மாறியே தீரும். மாறும் என்பதற்கு அடையாளம் மே 1ஆம் தேதிக்கு கிராம சபைகளுக்கு வந்ததை விடவும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிராம சபைகளுக்கு வந்த கூட்டம் அதிகம். அரசு ஒப்புக்கொண்டது, பத்திரிகைகள் ஒப்புக்கொண்டன, பெருந்திரளாக மக்கள் கிராம சபைகளுக்கு வந்தார்கள். 8 வழிச்சாலை வேண்டும் உங்களுக்கு, வேண்டாம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னார் திறந்த வெளிச்சிறையாக இருக்கு. திறந்த வெளிச்சிறையாக இருக்கிறது என்று சொன்ன பிறகும் அதுவே நீடிக்க வேண்டும் என்று எப்படி சம்பத் சொன்னீர்கள்? ஊருக்கு உழுது விதைத்து கொடுக்கிறவனை கஞ்சி தொட்டிக்கு வரிசையில் நிற்க வைத்தீர்கள் 50 ஆண்டுகள். மானங்காக்கிற நெசவாளிகளை இலவச வேட்டிக்கு நீங்கள் வீதியில் நிற்க வைத்தீர்கள். நாங்கள் சொல்லுகிறோம், இது புதிய குரல், இலவசங்கள் இனி இல்லை. ஏன் இல்லை? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ரொம்ப முன்னாடியே அதை சொன்னார். அவர் ஏற்கனவே அரசியல் இருந்தால் சொல்லியிருப்பார், ஊழலுக்கா ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம். ஏன்? அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் எந்த பார்முலாவும் செல்லாது, திருமங்கலம் பார்முலா கூடவா? இந்த 2 கட்சிகளும் ஊழல் கட்சிகள். தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக திமுக இரண்டும் ஊழல் கட்சிகள் என்று உங்களுடைய தலைவரை ஒரு முறை சொல்ல சொல்லுது. அவர் சொல்லித்தான் ரங்கராஜருக்கு தெரிய வேண்டும் என்கிற நிலைமையில் ரங்கராஜ் இருப்பதாக நான் கருதவில்லை. ஆக மொத்தம் சொல்லும் திட்டத்தில் இல்லை. ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ரங்கராஜ், கடந்த 50 ஆண்டுகளில் என்று சொல்லிவிட்டேனே, எம்மையும் காக்கும் என்று நம்பிய தெய்வங்களையும் விற்றது யார்? ஆட்சிக்கு வருவதல்ல, அதிகாரத்திற்கு வருவதல்ல, வளமான தமிழகமே இலக்கு நோக்கு. அதை அடைவதற்காக அநீதியை எதிர்த்த போராட்டங்களை, சட்டபூர்வமான போராட்டங்களை நிகழ்த்திக் கொண்டே இருப்போம். கிராம சபைகளுக்கு மக்களை திரட்டிய நாங்களே வீடுகளுக்கு மக்களை திரட்டுவோம். நன்றி.